குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய மிகப்பெரிய ஒரு கனவு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங் லிஸ்ட்டில் எத்தனாவது இடத்துல இருக்குது? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ் என்னென்னது? ஒரு 4 காலேஜஸ் இருக்குது. அந்த 4 காலேஜஸில் ஒரே ஒரு காலேஜை பற்றி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி CEG அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் செகண்டாக இருக்கக்கூடிய காலேஜ் தான் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. வெரி ஃபேமஸ் காலேஜ். இந்த காலேஜில் மிக முக்கியமான பர்சன் ஒரு ஆள் நம்ம என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஐபி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க படித்து மிக பெரிய பொசிஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த MIT அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அந்த காலேஜில் படித்தா என்ன வேல்யூ, ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ் CEG காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டேன். MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. தேர்ட் ஒன் ACT அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஃபோர்த் ஒன் SAP ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங். ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆக்சுவலாக அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது 1949. ஸோ அப்போலேருந்து என்ன செஞ்சுருக்கேன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த காலேஜில் படித்த மிக முக்கியமான விஐபி அதை நான் லாஸ்ட்டில் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த காலேஜில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணுன்னா, இந்த காலேஜில் அட்மிஷன் போடணுன்னா என்ன எலிஜிபிள், இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிள், கரெக்டாக என்ன செஞ்சுருந்துருக்குன்னா +2 பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். +2 பாஸ் பண்ணதுலேயும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை குரூப்பாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும். மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டையும் குரூப்பாக எடுத்து கட்டாயம் என்ன செஞ்சுருந்துருக்கணும், படிச்சிருந்துருக்கணும். 50% மார்க் இருக்கணும். இந்த 3லேயுமே கட்டாயம் என்ன செய்யணும், 50% மார்க் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா TNEA ஒரு கவுன்சிலிங் நடக்கும். இந்த கவுன்சிலிங் நடத்த நேரம் எப்படின்னு கேட்டால், இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய கோர்ஸை பொறுத்து நீங்கள் ரேங்கிங் லிஸ்ட்டில், ஸோ TNEA என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட்டு என்ன செய்யணும்னா வெளியிடும். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எத்தனை பிளேசஸ் வரீங்களோ, எந்த டேட்டில் கவுன்சிலிங் வருதோ அந்த இதில் நீங்கள் என்ன செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டால், இந்த காலேஜில் MITயில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கட்டாயம் நீங்கள் TNEA வெளியிடக்கூடிய அந்த கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 500க்குள்ளே வந்தீங்கன்னா தான் ரேங்க் லிஸ்ட்டில். ஏன்னா இயர் பை இயர் கட் ஆஃப் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்னா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த இயர் பை இயர் கட் ஆஃபில் ஒரு 500க்குள்ளே வந்தீங்கன்னா BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு 500க்குள்ளே கட்டாயம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வரணும். அப்புறம் அந்த கோர்ஸை பொறுத்து அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ வர்றீங்கிறது என்ன செய்யணும்னு கேட்டால் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னு கேட்டால் வெரி காம்படிஷன் இந்த காலேஜில் சேர்றதா இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா MITயில் உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், எந்த கோர்ஸாக இருந்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டால் அட்மிஷன் கிடைக்கும். ஸோ அதில் முக்கியமானது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 500க்குள்ளே வரணும். அப்புறம் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டுமே MITயில் நமக்கு என்னது கிடைக்கும்னு கேட்டால் அட்மிஷன் கிடைக்கும். சரி சார், இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்த்துருவோம்னு கேட்டால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா அதான ரொம்ப முக்கியமானது. ரொம்ப 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 கம்மி, 25,000 to 30,000 பெர் இயர். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 or 3 இயர்ஸ்க்குள்ளே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 to 40 வரைக்கும் என்ன செஞ்சிச்சுன்னா வந்துருச்சு. ஸோ மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணுறதுனா ஃபீஸ் ரொம்ப 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 கம்மி. 40 to 45 தான் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அதுக்கு மேலே என்ன செய்யாதுன்னா ஃபீஸ் இருக்காது. ஸோ அக்யூரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன செய்ய முடியலைன்னு கேட்டிங்கன்னா போடலை. இப்போதைக்கு என்னென்னு கேட்டால் அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னா ஆவரேஜ் ஃபீஸ் தான். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் 40,000 ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40,000 பெர் இயர் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ், இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில குழந்தைகள் வேணும்னு கேட்டால் அதுதான் ஆம்பிஷனாக வச்சுருப்பாங்க. நான் இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு ஆம்பிஷனாக வச்சுருப்பாங்க. எந்த காலேஜஸ்ன்னு சொல்லி ஐடியாலஜி இருக்காது. ஸோ அந்த எந்த காலேஜுங்க நேரம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ என்னன்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய எம்ஐடியில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெட்டர் அப்படின்னா. ஸோ அப்புறம் என்ன, அந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய எம்ஐடியில் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஃபஸ்ட்டு கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ், பிஇ ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங். இங்கே படிக்கலாம், பார்ட் டைமாகவும் படிக்கலாம், ஃபுல் டைமாகவும் படிக்கலாம். ஸோ கவுன்சிலிங் மூலம் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஃபுல் டைம் என்ன செய்யலாம்னா படிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு கேட்டால் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ என்னென்னு கேட்டால் டிபார்ட்மெண்ட் சொல்லி அது கீழே கோர்ஸ் தான் சொல்லிட்டே வரேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அந்த டிபார்ட்மெண்ட்டில் பிஇ மட்டும். ஓகேவா. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் என்ன செய்யலாம்னா படிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. இதில் தான் 2 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் தான் 2 கோர்சஸ் இருக்குது, பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரப்பர் அண்டு பிளாஸ்டிக் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரப்பர் அண்டு பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ இதில் ஒரு கோர்சஸ் பிடெக், பிஇ கிடையாது. பிளாஸ்டிக்கில் அண்டு ரப்பரில் என்னது கிடையாதுன்னு கேட்டால் பிஇ கிடையாது. பிடெக் ரப்பர் அண்டு பிளாஸ்டிக் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் மட்டும்தான் என்ன செய்யணும் அவைலபிளாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இங்கே பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த காலேஜில் என்ன செய்யலாம்னு சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது உங்களுக்கு தெரியும் பிஇ ஐடி, பிஇ ஐடி. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 8 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 8 டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு இதுலேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோர்சஸ், ஒரு இதில் 2 கோர்சஸ் இருக்குது, ஒரு இதில் பிஇ இருக்குது, ஒரு இதில் என்னதுன்னு கேட்டால் பிடெக் இருக்குது. ஸோ இதுதான் என்னதுன்னு கேட்டால் எம்ஐடியில் இருக்கக்கூடிய கோர்சஸ் அப்படி. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு கேட்டால் இந்த காலேஜில் எத்தனை சீட்டு சார் அவைலபிளாக இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு 1110. எம்ஐடியில் அட்மிஷன் போடுறது டோட்டல் பெர் இயர் எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டால் 1110 சீட்ஸ் என்ன செய்யுன்னு கேட்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் படிக்கக்கூடிய மிக முக்கியமான விஐபி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 1960 அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்லாம் தேவையே இல்லை. அப்துல் கலாம் ஐயா படிச்சிருக்காங்க, அந்த காலேஜில் படித்தோம்னா நமக்கு கட்டாயம் வேல்யூ இருக்குது, வேறு எந்த வித ரீசனும் தேவையே கிடையாது. ஸோ எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை தாராளமாக என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணலாம். தட்ஸ் அ வேல்யூபிள் காலேஜஸ். ஓகேவா. கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வரும். ஓகேவா. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.